ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. உங்களை எங்க இருந்தெல்லாம் உங்களை கூட்டி சேர்த்திருக்கிற, பல இடங்களில் உங்களை கூட்டி சேர்த்து உங்களை எங்க கொண்டு வந்திருக்கிற, என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். எல்லா மக்களையும் ரட்சிப்புள் வழி நடத்தி சகல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள் ஜெப வீட்டில். அவர்களை பார்த்து அவர் என்ன பண்றாரா? மகிழ்கிறார், சந்தோஷம் அடைகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். எவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார்களே. ஏனென்றால் அந்த வீடை பற்றி என்ன சொல்லுகிறார் பாருங்க. கடைசி அந்த 2 வசனத்தை, அந்த வரியில கடைசி வாசனத்தை பார்க்கும்போது, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும். அருணாதரீஸ் இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் எருசலேம் பவனில் வருகிறார். நேரா தேவாலயத்துக்கு செல்லுகிறார். அங்கே அவர்கள் வியாபாரம் பண்ணுகிறதை பார்த்து அவர்களை விரட்டி அடிக்கும் போது சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், நீங்களோ அதை கள்ளர் குகை ஆக்கினீர்கள். கர்த்தருடைய ஆலயம் என்னது என்றால் ஜெப வீடு என்னப்படும். கர்த்தருடைய சபை அது ஜெப வீடு என்னப்படும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கூடுகிற இடம் ஜெப இல்லம், ஜெப வீடு. கர்த்தரை துதிக்க, ஆராதிக்க, ஸ்தோத்திரிக்க, அவரை கனப்படுத்த, மகிமைப்படுத்த நாம் கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்க விடுதலை உண்டு. இது ஜெப வீடு என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், கர்த்தர் விரும்புகிற இடம். அந்த இடத்தில் அவர் இறங்கி வருவார். அவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வாராக. ஆமென்.